Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகாசியில் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் பந்தல் அமைத்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்திய நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த வந்த டிஎஸ்பியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தற்பொழுது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். சொல்லுங்க. டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. சிவகாசியில டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் பந்தல் அமைத்து பொதுமக்கள் நடத்தும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. நிச்சயமாக ரம்யா, அதாவது சிவகாசி அருகே முத்தப்புலியிலிருந்து ஆணையூர் செல்லக்கூடிய சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மதுபான கடையால் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி, அதாவது பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருமே இந்த சாலை வழியாக தான் செல்ல வேண்டிய உள்ளது. மேலும் அந்த டாஸ்மாக் மதுபான கடை அருகே அரசு மேல்நிலைப்பள்ளியும் செயல்பட்டு வருவதாக கூறி இந்த கடையை மூட வேண்டும் என கூறி பல முறை மாவட்ட ஆட்சியரிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் தொடர்ந்து அந்த பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். அந்த மனு மீது இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கடந்த வாரம் 2 முறை அந்த டாஸ்மாக் மதுபான கடையை மூட கூறி அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் ஓரிரு நாட்களில் கடையை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அதனை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மீண்டும் 10 நாட்கள் ஆகியும் கடை மூடப்படாததால் இன்று அந்த கிராம பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடையை திறக்க விடாமல், நண்பகல் 12 மணிக்கு திறக்கப்பட இருந்த மதுபான கடையை திறக்க விடாமல் அங்கு பந்தல் அமைத்து தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களுடன் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர், சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அப்பொழுது அங்கிருந்த ஒருவர் காவல்துறையினரிடம் அந்த பொதுமக்களுடைய போராட்டத்தை திசை திருப்புமாறு அங்கு பேசியதால் காவல் கண்காணிப்பாளருக்கும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. உடனே அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து அரசு அதிகாரிகளிடம் அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையானது இந்த கடையை அகற்றும் வரை இங்கிருந்து இடத்தை காலி செய்ய மாட்டோம் என்று கூறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கடை முழுவதுமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் என்று உறுதி அளித்தால் மட்டுமே நாங்கள் அனைவரும் கலந்து செல்வோம் என்று கூறி சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு பொதுமக்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிவகாசி ஒத்தப்புலி ஆணையூர் சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.